அன்பு சொந்தங்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட். இப்போ பாருங்க, இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு வந்து இங்கே உள்ள டிகிரி டெம்பரேச்சரை உங்களுக்கு காட்டுறேன். 42 டிகிரி செல்சியஸ், 108 ஃபாராகிரன்ஸ் டிகிரி இருக்குது. இது டைம் வந்து 12:30லேருந்து போகிறப்ப 12:30, வர்றப்போ 1 மணிக்கு ரிட்டர்ன் வந்தேன். அந்த இடத்துக்கு பாருங்க, வெயில், இந்த மாதிரி வெயில் உங்களுக்கு இந்த இடத்த வெயில காட்டுறதுக்கு தான் அப்படியே நடந்து போனேன். எல்லாம் நடந்துலாம் போக முடியாது இங்கே, அந்த அளவுக்கு சூடு. இந்த பாருங்க சூடு. ஒரு ஆள் கூட எல்லாம் கார்ல தான் போவாங்க. இங்க கார் இல்லாம நடந்து போக மாட்டாங்க. கார் தான் நெறைய இருக்கும். நடந்து போறது ஒரு ஆள் கூட கிடையாது. வர்றப்போ அங்க ஒரு ஃபங்ஷனுக்கு அ பிரேயர், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்கிறப்போ அந்த கூட்டங்கள் வந்துருச்சு வெளியில. ஆனா எல்லாருக்கும் கார் இருக்குது. கார்ல தான் வருவாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் காரு. இது டாக்ஸி வந்து ஆள் இல்லாத டாக்ஸி. இங்க வந்து ஆள் இல்லாத டாக்ஸிலாம் இருக்குது நெறையா. டிரைவர் கிடையாது. டிரைவர் இல்லாம வண்டி போற வண்டிலாம் நெறையா இருக்குது. அ இப்போ வந்து நம்ம நடந்து போறோம். இந்த ஏரியால வந்து பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருக்கிற இடம் இது. பெரிய பெரிய பில்டிங், பெரிய இடம்லாம் பெரிய பெரிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். இந்த ரீஃப் ஸ்ட்ரீட்ன்னு அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய இடம். இந்த கலிஃபா ஸ்ட்ரீட்ல வந்து ரீஃப் ஸ்ட்ரீட்ன்னு இருக்கு. இங்க வந்து பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்கிறது. பெரிய பெரியவங்க தான். சும்மா சாதாரண ஆள்லாம் இங்க கிடையாது. ஆனால் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்கலாம் பவர்ஃபுல்லா உள்ளவங்க. பெரிய பெரிய இது காசு போட்டிருக்காங்க. இடமும் பாருங்க, எல்லாம் பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் எடுக்க முடியாது. எல்லாம் கார் வந்து சர்வசாதாரணமா இங்க இருக்குது. ஆ இது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் 12 மணிக்கு நடந்து போய் அபுதாபில சிட்டில நடந்து போய் உங்களுக்கு வந்து அந்த வெயிலெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிதான். ஆனா ஊர்ல இந்த மாரி வெயில் ஊர்ல பார்க்க முடியாது. இது 2 மணி நேரம் நின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், 1 மணி நேரம் நின்றா மயக்கடிச்சு விழுந்துருவீங்க. ஒரு 2 மணி நேரம் நின்ட்டா சரி, உடம்புல உள்ள எல்லா வேர்வையும் ஊத்த ஆரம்பிச்சிடும். ஊத்த ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஃப்ரெஷ்ஷா ஏசிலேருந்து இருந்துட்டு வெளியில வந்தா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும். 1/2 மணி நேரம் ஏசில ஆல்ரெடி இருந்துட்டு நீங்க வெளியில வரப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு உடம்பு வந்து சுகமா இருக்கும். வெயில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்க இன்னும் ஒரு 2 மணி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஓகே தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு அவ்வளோதான். தாங்காது. உடம்பு தாங்காது. ஏன்னா ஏசிலே இருக்குது. 1/2 மணி நேரத்துக்குள்ள போய் நின்னீங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க போயிடணும் ஏசிக்கு. இல்லாட்டி அந்த அளவுக்கு சூடு, உடம்புல சூடு, உடம்புல வேர்த்து விடும். பயங்கரமா சூடு. சூடு வேற, வேர்த்து ஊத்தும். உடம்பெல்லாம் உள்ள வேர்த்து ஊத்தும். இப்படித்தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த நேரத்துல தான், இந்த ஜூலை, ஆகஸ்ட்ல தான் இங்க வந்து கஜூர் டேட்ஸ்லாம் வந்து இந்த சூட்டுக்கு தான் டேட்ஸ் வந்து பழுக்குமாம். ஏன் இந்த சூடு இருக்குன்னா, இந்த கஜூர்லாம் வந்து பேரிச்சம்பழம் பருக்குறது வந்து இந்த சூட்டுல தான். இப்ப இன்னும் 2 மாசம் கழிச்சு பேரிச்சம்பழங்கள் நெறைய வெரைட்டி பேரிச்சம்பழம் அப்படியே கொட்டி கிடக்கும். இந்த மாரி இந்த சூட்டுல வந்து இன்னும் நெறைய நல்லதுக்கெல்லாம் இவங்க இருக்குது.